வணக்கம். வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, திருச்சி எஸ்பி வருண்குமார் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி தடை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நம்ம மக்களுக்கு எவ்வளோ நன்மை செய்கிறோம் பாசறை மூலமா. அப்படி இருக்கிறப்ப அவர் தடை செய்யணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக என்ன நல்லதெல்லாம் மக்களுக்கு பண்ணியிருக்கிறீங்க? நம்ம கஜா புயல் அடிப்பட்ட சமயத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம டெல்டா பகுதி முழுவதும் கடுமையான பாதிப்பு. அந்த பாதிப்பில் அண்ணன் என்ன பண்ணாருன்னா 3 கட்ட உதவிகளை செஞ்சார். அவங்களுக்கான உதவிகளை கொண்டு சேர்த்தாரு. நம்ம பொறுப்பாளர்கள் மூலியமாக திருத்துறைப்பூண்டியில் இப்போ என்னோட பொறுப்புலையும், வேதாலயத்தில் ராஜேந்திரன் அவங்க தலைமையிலையும், நாகப்பட்டினத்தில் அப்பு, இது மாதிரி அங்கே உள்ள முக்கிய பொறுப்பாளர்கள் தலைமையாக என்னென்ன தேவைப்படுதுங்கிற 234 தொகுதியில் இருக்க எங்கள் தம்பி அனைவர்கிட்டையும் அண்ணன் சொல்லி அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொண்டு போய் எல்லா அத்தியாவசிய பொருட்களையும் கொண்டு சேரினாங்க. அப்போ மெழுகுவர்த்தி, மருத்துவ பொருட்கள், உணவு, பால், பெண்களுக்கான சானிடைசர், அது அனைத்து அத்தியாவசிய பொருட்கள், தீப்பெட்டியிலேருந்து உணவு, அரிசி, போர்வை, கைலி, சோப்பு, அனைத்து பொருட்களையும் கொண்டு போய் ஒவ்வொரு வீடாக போய் நாந்தபுரிச்சி பொறுப்பாளர்கள் நாங்களும் சென்று தமிழ்களை அழைச்சிட்டு போய் ஒவ்வொரு வீடாக பாதிப்பு கொடுத்தோம். அந்த முதல்கட்ட உதவி செஞ்சுட்டு அண்ணன் ஒரு பார்த்துட்டு அடுத்த கட்டமாக அதோட விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட முடிவை பார்த்தீங்கன்னா, அவங்க மரங்களை மீட்டெடுக்கணும். இங்கே தென்னை மரங்கள்லேருந்து மற்ற மரங்கள் எல்லாம் சுத்தமாக பாதிக்கு மேலே சாஞ்சி வீணாக போயிடுச்சு, அதை மீட்டு உருவாக்கம் பண்ணணுன்ட்டு அடுத்த கட்டமாக அண்ணன் சுற்றுப்பயணம் வந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் அந்த மரத்தெல்லாம் வெட்டி அகற்றுறது, 2வது முறையாக வெட்டி அகற்றுறது, பாதிக்கப்பட்ட கடைக்கில் அந்த தம்பிகளை வச்சு மர அறுவை இயந்திரம்லாம் வாங்கி அனுப்பியிருந்தார். அதெல்லாம் நாங்கள் தம்பிகளோடு சேர்ந்து முடிஞ்சவங்களுக்கு நாங்கள் வெற்றி அகற்றி கொடுத்தோம். முடியாதவங்களுக்கு உதவிகள் பண்ணி அந்த மரத்தில் அகற்றணும். களப்பணி 2வது தரமாக அந்த இதில் செஞ்சோம். அதுக்கப்புறம் 3வது முறையாக பயணம் பண்ணி மரக்கன்றுகளை கொண்டாந்து கொடுத்து உற்பத்தி பண்ணணும், அதோட விட்டுறக்கூடாது. உதவி ஆரம்ப கட்டம். அடுத்தது அவங்களுக்கு அடுத்த கட்டமாக அவங்களுக்கு வழி அதை சரி பண்ணி கொடுத்தாரு. அடுத்த கட்டம் மீட்டு உருவாக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் தென்னங்கன்றுகளை கொண்டாந்து, இப்போ உதாரணத்துக்கு எங்கள் வீட்டுக்கு அங்கே நம்ம பகுதியில் தோப்பில் வச்சு இங்கே உள்ள ஊரில் இருக்க எல்லாருக்கும் 2 தென்னங்கன்றுகள் கொடுத்தாரு. அப்புறம் நாகப்பட்டினத்தில் கொண்டு போய் பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணி பொதுக்கூட்டத்துக்கு முன்னாடி அங்கே எல்லாருக்கும் கொடுத்தாரு. மன்னார்குடி பகுதியில் கொடுத்தாரு. இந்த பாதிக்கப்பட்ட பகுதி முழுக்க சுற்றுப்பயணிச்சுட்டு மக்களை நேரடியாக சந்தித்து ஒவ்வொருத்தரையும் தென்னங்கன்றுகளை கொடுத்து அந்த கூட்டத்திலையும் பொதுக்கூட்டத்திலையும் எல்லாத்தையும் கொடுத்து அதை மீட்டு உருவாக்கம் பண்ண சொன்னார். சீமானண்ணை கொடுத்த தென்னம்பிள்ளை என்ன மாதிரி இருக்குது எங்கள் கிராமத்தில், அதுக்கப்புறம் நாங்கள் நட்ட பனைக்கன்றுகள்லாம் எப்படி இருக்குது, மக்களுக்கு எப்படி மீட்டு உருவாக்கம் பண்ணணும், எங்கள் ஊரில் எங்கே செஞ்சுருக்கேன், எப்படி பண்ணியிருக்கோம், நீங்கள் எனக்கு கண்கூடாக வாங்க காமிக்கிறேன். புயலப்போ சீமானன் நம்ம வீட்டில் கஜா புயலில் பாதிக்கப்பட்டவங்களும் தென்னங்கன்றுகள் கொடுத்தார்ல, அப்போ நீங்கள் அந்த புகைப்படத்தில் வாங்கிட்டு வந்தில்ல, அந்த தென்னம்பிள்ளை எங்கே போச்சிருக்கேன்னு இப்போ உங்கள்கிட்ட இருக்குல்ல, இது ஒன்று அந்த சைடு ஒன்று இருக்குது. இப்போ 2 தென்னங்கன்று வாங்கியிருக்காப்புல. 2 வாங்கியிருக்கேன். இது இங்கே ஒன்று இருக்குது, இன்னொன்று வீட்டுக்கு அந்த சைடு ஒன்று பின்னாடி ஒன்று இருக்குது. இதே மாதிரி தான் இருக்கும், இதோட இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாக தான் இருக்கும். அது எங்கே வச்சா? இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கு. அப்படியே இங்கே இருக்கும். இது ஒன்று, இந்த தென்னங்கன்று, இது 2ம் அண்ணன் கொடுத்தது. அதுக்கப்புறம் அதோட விடாமல் அவர் சொந்தமாக வாங்கி சுற்றி நட்டுருக்காரு. அதை பார்த்துட்டு அண்ணன் கொடுத்த ஆர்வத்தில் அவராக தன்னிச்சையாக மறுபடியும் கூடுதலாக மரம் வாங்கி எல்லா இதுவும் போட்டிருக்காரு. அண்ணன் கொடுத்த 2 பிள்ளையும் அதுதான் அவருக்கு முன்னுதாரணம். அண்ணன் கொடுத்தோன்னா அதை வச்சது அதை பார்த்துட்டு நம்மளும் வாங்கி வைப்போம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாங்கி நிறையா நடவு பண்ணியிருக்காரு. அண்ணன் கொடுத்த பொண்ணு இங்கே ஒன்று முன்னாடி ஒன்று வச்சுருக்காரு. இப்போ இவங்களும் தென்னங்கன்று வாங்கியிருக்காங்க. அதை காமிங்களேன், எந்த பரம்னு காமிங்க. அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கா? அது சந்தோஷமாக தான் இருக்குது. அந்த கஜா வளர்ந்துருக்கு. சரி, நட்டமாக போகாமல் 2 பிள்ளை கொடுத்தாங்க. சரி, நல்லா நட்டமாக போகாமல் நல்லா மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் 1 வருஷத்தில் காய்ச்சல். சரி, சீமானண்ணா நன்றி. இப்போ கஜா புயலப்போ சீமான் கஜா புயலப்போ எல்லாரும் வீட்டுக்கும் நம்ம வீட்டில் இருந்து தென்னங்கன்று கொடுத்தார்ல பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம். அப்போ நீ வாங்கிட்டு தென்னங்கன்று எப்படி இருக்குது என்னங்கிறத சொல்லுங்கள். நல்லா இருக்குது. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த தென்னம்பிள்ளை எல்லாமே அவர் கொடுத்தது தான். அந்த தென்னம்பிள்ளை 2 எல்லாமே அவர் கொடுத்தது தான். இன்னும் எத்தனை வருஷத்தில் காய்ப்பு வர மாதிரி இருக்குது? இப்போ காய்ப்பு எல்லாம் கொடுத்து விட்டுருச்சு, கொடுத்து வந்துருச்சு. குறும்பு வச்சிருவோம். எல்லா இடத்துலையுமே அந்த குருத்து பாலம் வர இதில் தான் இருக்குது. கஜா புயலப்போ நம்ம வீட்டுக்கு தோட்டத்தில் நம்ம கிராமத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் தென்னங்கன்றுகள் அவரே கொடுத்தாரு கையில். நம்ம ஊருக்கு தான் அவர் நேரடியாகவே கையில் கொடுத்தாரு. மற்ற பேருக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம். நம்ம பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்தாங்க. அந்த கன்றுகள்லாம் இப்போ எப்படி வளர்த்து நல்லா இருக்கா, எப்படி இருக்குது, மகிழ்ச்சி அதில் உங்களுக்கு தென்னங்கன்று? சரி, எங்கே வச்சுருக்கேன் அந்த கன்றுகளா? அதை காமிங்க அப்படியே.
பரவாயில்ல, சிறப்பாக வளர்த்துருக்கீங்க. அது மகிழ்ச்சி தானே உங்களுக்கு அண்ணன் வந்து கண்ணு கொடுத்த அந்த அவரை பிடிக்குமே ஆ பேசுறதுலாம். சரி சரி. இப்போ தென்னங்கன்றுகள் காமிச்சேன்ல, அது எல்லார் வீட்லேயும் காமிச்சேன் உங்களுக்கு. மற்ற பேர்லாம் வயல் வேலைக்கு வீட்டுக்கு அவங்க வேலைக்கு போயிருக்கிறதுனால மாலை நேரம் தான் வருவாங்க. வீடு நம்ம தென்னை மரத்தை பார்க்க முடியல, வெளியிலேருந்து பார்க்க வேண்டியா இருக்குது. மற்ற இருந்த வீட்டில் இருந்தவங்கள காமிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து 1 கோடி பனை திட்டத்தில் நம்ம பனைமரம் நட்டோம்ல, அது இந்த வயல் ரோட்டு ஓரம்லாம் நட்டோம். அது எந்த அளவுக்கு வளர்ந்துக்குன்னு பாருங்கள். இது தொடர்ச்சியாக நம்ம அந்த ரோடு சாலை ஓரம் முழுக்க அந்த 1 கோடி பனை திட்டத்தில் நாம் தமிழர் கட்சியோட நம்ம சுற்றுச்சூழல் பாசறை பசுமை ராஜேந்திரன் சொல்லிட்டு அவரோட இதில் என்னோட ஊரில் அழைச்சிட்டு வந்து கூட்டுத்தோட்டம் கிராமத்தில் இந்த பனை திட்டத்தை நட்டோம், சாலை ஓரம் நட்டோம். அது இந்த அளவுக்கு செழிப்பாக இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு கிராமத்துலேயும் நட்டோம். என்னோடய கிராமத்தில் ஒரு நாள் நட்டோம், நிகழ்ச்சி தொடங்கி வச்சு. மற்ற எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி 1 கோடி பனை திட்டம் நட்ட பனைக்கன்றுகள் எல்லாமே செழிப்பாக வளர்ந்து இந்த அளவுக்கு இருக்குது. இந்த சாலை ஓரம் முழுக்கவே நட்டுருக்கோம். ஒரு நாள் முழுக்க நட்டோம். இப்போ அதுக்கு நாங்கள் நடும்பொழுது தன்னார்வமாக வந்து இந்த வயலை சேர்ந்தவங்க, பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்க உணவு தேநீர் இது மாதிரி கொடுத்தாங்க, மகிழ்ச்சி தெரிவித்தாங்க. இப்போ வளர்ந்ததில் எங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த திட்டத்தின் கீழ் போட்ட பனை தான் இது. இந்த பனைமரத்தோட நன்மைகள் என்னன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், இது வந்து ஒரு 200 ஆண்டுகள் வளர்ந்து பலன் கொடுக்கக்கூடிய மரம். இதை வந்து சர்வசாதாரணமாக எல்லோரும் வெட்டி போட்டாங்க. காரணம் என்னென்னா இதில் இந்த பனை மரத்தினால இந்த பயன் இல்லை அப்படிங்கிறதுனால பணங்கள் இறக்கிறதெல்லாம் தடை பண்ணதுனாலையும் அதனோட வருமானம் குறைவாக வெட்டிடுறாங்க. ஆனால் இது வந்து 200 அடிக்கு கீழே உள்ள தண்ணியை வந்து மேலே கொண்டு வந்து நீர்பிடிப்பு மாதிரி வச்சுக்கக்கூடியது, மண்ணை வளமாக்கக்கூடியது. இதில் இருக்க எல்லா பொருளுமே மனிதனுக்கு பயன்படக்கூடியது. தென்னை வாழை மாதிரி பனை. இதை வந்து அந்த அரசு வந்து சரியாக கையாளாமல் இந்த மரம்லாம் வெட்டி இன்றைக்கி 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு விற்றுறாங்க. காலாவை போடுறது இந்த மாதிரி தேவையற்று இந்த பனைமரத்தை வெட்டிடுறாங்க. இதனால் நம்மளுக்கு வேண்டிய மழை, வயல் ஓரத்தில் மண் பிடிப்பு, நீராதாரம் எல்லாம் வீணாக போயிடுது. ஐயா நம்மளார் சொன்னதுக்கப்புறம் அண்ணன் சொன்னதை கேட்டு 1 கோடி பனை திட்டத்தை உருவாக்கி பனைமரத்தை நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பாக இயற்கை சுற்றுச்சூழல் பாசறை ராஜேந்திரன் அவங்க தலைமையில், பசுமை ராஜேந்திரன் தலைமையில் நம்ம திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் முன்னெடுத்து என்னோடய கிராமத்தில் தொடங்கி வச்சது. பார்த்திங்கன்னா அந்த சாலை ஓரம் முழுக்கவே நட்டோம். என்னோடய கிராமத்தில் தோட்ட கிராமம் அது. இந்த சாலை ஓரம் வயல்வெளி ஃபுல்லாகவே அதை நட்டோம். இந்த பனை விதைகள் எங்கன்னா வாங்கினீங்க? பனை விதைகள் வந்து நாங்கள் நம்ம பக்கத்தில் நம்ம ஊர் வந்து கிராமன்றதுனால ஒரு சில இடத்துல பனைமரம் எல்லா ஊருமே இருக்குது நம்மகிட்ட. அதுலேருந்தே நாம் சேகரிச்சுக்கிட்டோம். கோடை காலத்தில் அந்த பனை சேகரிப்பு பண்ணி வச்சுக்கிட்டோம். இதையே சேகரிப்பு பண்ணி ஒரு வண்டியில் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு கிராமமாக போட்டோம். அதை விழா துவக்க நாளாக நம்ம கிராமத்தில் நான் அழைச்சிட்டு வந்து நட்டேன். ஒரு 50 இளைஞர்கள் அழைச்சிட்டு வந்துட்டு நட்டு உருவாக்குனது. இளைஞர்கள் நம்ம கட்சி இளைஞர்களா இல்லை நம்ம நாம் தமிழர் கட்சியோட நம்ம சட்டமன்ற தொகுதி உள்ள பொறுப்பாளர்கள்லாம் அன்றைக்கி அழைச்சிருந்தோம். அழைச்சிட்டு வந்து ஒரு நாள் விழா துவக்கமாக இங்கே பண்ணிவிட்டு அப்புறம் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் நட்டோம். அப்போ துவக்க விழாவில் நட்ட பனைமரம் தான் இது. நம்ம தொடர்ச்சியாக ஒரு 10 நாள் இந்த பனை விதை திட்டத்தை வந்து ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒரு நாள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி முழுக்க நாங்கள் செஞ்சோம். அது மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் செஞ்சாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக. இப்போ எங்களோட 1 கோடி பனை திட்டத்தில் நாங்கள் பண்ண இது இந்தளவுக்கு தெளிவாக வளர்ந்து வந்திருக்கு. இப்போ எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்கும். நமக்கு பயன்படுதோட அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக பயன்படும். அது அண்ணனோட அரசியல், அண்ணன் சீமானோட அரசியல் சொல்லுவாங்கள்ல, நம்ம வாக்குக்கானவர்கள் அல்ல, அடுத்த தலைமுறை அரசியலை நல்ல ஒரு அறிவார்ந்த அரசியலை உருவாக்கணும், இயற்கை வளத்தை பாதுகாக்கணும், மண் வளத்தை பாதுகாக்கணும், அந்த மாதிரி ஒரு அரசியலை தான் முன்னெடுக்கணும்னு அண்ணன் சொல்கிறாரு. இதை எப்படி அருண் வந்து திடீர்னு வந்து ஒரே ஒரு செய்தியில் இவர் தீவிரவாதி கட்சி, தீவிரவாதி அண்ணன் சீமானுங்கிற மாதிரி சித்தரிக்கிறாரு. அதை தான் ஏற்றுக்க முடியல. நன்மைகள் ஆமாம், எவ்வளோ மண் அறிவு சார்ந்து யோசித்து நம்ம செய்கிற ஒரு இயக்கத்தை வந்து ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு படித்த ஒரு இளைஞராக இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரி சேர்ந்தவர், படித்தவர், ஒரு ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தோன்னு சொல்லிட்டு ஒரு அலுவல் மீட்டிங் இதில் போய் இதை செய்தியை பரப்பியிருக்கிறாரு. இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான கருத்து, தனிப்பட்ட வக்ரம் உள்ள ஒரு புத்தியை வந்து அவர் காமிச்சிருக்காரு. இவ்வளோ மரங்கள் நீங்கள் நட்டிருக்கீங்க, இது எந்த ஊடகமாக எடுத்து பேசியிருக்கா அதை பற்றி? கண்டிப்பாக இது வரைக்கும் யாரும் எடுக்கலை. இது வரைக்கும் யாரும் வந்து பார்த்து இந்த நிகழ்ச்சி எடுக்கலை.
இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து நம்ம பகுதியில் நான் ஒரு பகுதியில் ஒரு பொறுப்பாளராக இருந்து இதை செஞ்சுருக்கும்போது 234 தொகுதியிலே அண்ணன் இந்த திட்டத்தை வந்து செய்ய சொல்லியிருக்காரு. இந்த ஒரு தொகுதியில் மட்டும் செய்ய சொல்லலை. திருத்துறைப்பூண்டி மட்டுக்குமான பணி இல்லை அது. 234 சட்டமன்ற தொகுதியிலையும் பொறுப்பாளர்களை வச்சு மரக்கன்றுகள் நடணும், ஒரு கோடி பண திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் அதை செஞ்சார். இந்த பகுதியில் ஒவ்வொரு மண் சார்ந்த அந்த இடம், இந்த ஆடு இதெல்லாம் மேயாமல் கடிக்காமல் இருக்கிற இடம் கொஞ்சம் வேகமாக வளர்ந்துடும். அது என்னத்தை பண்ணாலும் இந்த பனை விதையை மட்டும் போட்டோம்னா கண்டிப்பாக முளைச்சிரும். அது கொஞ்சம் ரோட்டோரத்தில் இருக்கனால ஆடுகள் அதிகமாக கடிச்சிருக்கும். அதனால நம்ம பயப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக பனை விதையை போட்டோம்னா நம்ம எந்த பராமரிப்பு பண்ணியும் தேவையில்லை, அது எளிதாக வளர்ந்து வந்துடும். எந்த தொந்தரவும் இல்லாட்டி வெகு விரைவாக வளரும். அந்த சாலை துவக்கத்துலேருந்து இந்த ஆற்றுக்கரை ஓரம் வரைக்கும் முழுமையாக ஒரு நாள் முழுக்க நம்ம நாம் தமிழர் உறவுகளோடு சேர்ந்து மதிய உணவு, காலை உணவுலாம் வந்து நம்ம பகுதி மக்களே தன்னார்வமாக செஞ்சாங்க. செஞ்சு நல்லது பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆடு மாடு கடிச்சதுனால கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதை இந்த ஆடு மாடு தொந்தரவு இல்லாத மரங்கள்லாம் கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்துருச்சு சுற்றி. ஆமாம், இந்த எங்கள் கிராமத்தை சுற்றி ரோட்டு ஓரம், ஆற்றுக்கரை ஓரம், கோயில் படுகை இது எல்லாத்துலேயுமே வச்சுருக்கோம். எங்களுக்கெல்லாம் வாக்கே கிடையாது. இதெல்லாம் ஒரு இந்த ஊரில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக திமுக வென்றெடுக்கிற ஒரு மற்ற கட்சிகளை வாக்கு விழுவாது, ஒரு அந்த தன்மையில் உள்ளது. இதில் நம்மளுக்கு வாக்குகள் விழுவ ஆரம்பிச்சிருச்சு. அண்ணன் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஜம்புன்னு மேலே போச்சு வாக்குகள். எல்லா பகுதியிலும் 10, 20 முதல் பார்த்திங்கன்னா முதல் சட்டமன்ற தேர்தல் நம்ம வந்து 1200 திணறி தொட்டு இருந்தோம். அடுத்த கஜா புயல் முடிஞ்சு நம்ம களப்பணி, அண்ணனோட களப்பணி, இந்த 3 முறை சுற்றுப்பயணம், இந்த அண்ணன் பண்ண இது அதெல்லாம் மக்கள் இளைஞர்களை ஈர்த்து அதிக வாக்குகள் வந்து இப்போ 24,000 வாக்குகள் வாங்குகிற அளவுக்கு 24 வாக்கு குறவு தான். அண்ணனோட உழைப்புக்கு இன்னும் நிறையா வரணும். இருந்தாலும் இவங்க பணம் கூடுதலாக இலவசங்கள் கொடுக்குறது, பணம் அவங்களோட போட்டி போட்டு நான் பணம் கொடுக்க மாட்டேன், இலவசம் கொடுக்க மாட்டேன், அறிவார்ந்த அரசியலை ஏற்று பிள்ளைகள் வரணுங்கும்போது இந்த 24 தான் அதிகம். வேறு எந்த கட்சியும் பணம் கொடுக்க மாட்டேன், இலவசம் கொடுக்க மாட்டேன், உனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன், நீ வந்து இந்த இனத்துக்காகவும் போராளியாக தான் என்கிட்ட வரணும் அப்படின்னு இதில் வந்து தன்னை இணைச்சிக்கிற இளைஞர்கள் பார்த்து 24,000 ஓட்டுகள் ஆசைப்பட்டு சீமானுக்கு எந்த நேரத்தில் ராத்திரி 12 மணிக்கு தேர்தல் கமிஷன் சின்னம் கொடுத்தா கூட விடிய காலையில் போய் ஓட்டு போடுற திறன் வாய்ந்த ஓட்டுகள் அண்ணன் ஒரு ஆள்கிட்ட தான் இருக்குது. அந்த ஓட்டுகள் 24,000 ஓட்டுகள் என் தொகுதியில், நம்ம திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் நாம் தமிழர் கிடச்சிருக்கு, மற்ற தொகுதியும் கிடச்சிருக்கு. அந்த வளர்ச்சியை பார்க்கணும். திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பித்து பணத்தை செலவு பண்ணி பணம் கொடுத்து இலவசம் கொடுத்து டிவி, மிக்சி, கிரைண்டர், சோறு, பணம், பிரியாணி, குவாட்ரு, மதுக்கு அடிமையாக்கி அவங்கள வீடு, இலவச வீடு அது மாதிரிலாம் கொடுத்து அதெல்லாம் இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல் அறிவார்ந்த அரசியலுக்கு வாங்க, நான் மண்ணை நேசிங்க, நிலத்தை நேசிங்கன்னு ஒரு அரசியலை உருவாக்கி பிள்ளைங்களெல்லாம் மரம் நடுறதுக்கு கொண்டு போய் விட்டு நம்ம அடுத்த மலையை வந்து அண்ணன் இவர் நம்ம ஐயா நம்மளால் சொன்ன மாதிரி வானத்தில் பார்க்காத நீரை, மழை நீரை பூமியில் பார்க்கணும். நீ மரம் நட்டால் வானத்துலேருந்து தண்ணி வரும். நீ வானத்தாண்டாந்து பார்த்து இப்போல்லாம் திமுக மற்ற அரசியல்லாம் வானத்தை பார்க்குற மழை இல்லைன்னா அது அங்கே இல்லைன்னு நம்மளால் சொன்ன கருத்தை வச்சு அண்ணன் கீழே பார்க்கணும். பனைமரத்தை நடணும். பனைமரம் எத்தனை ஆழத்துக்கு கீழே நீரை சேமிக்க சக்தி உள்ளது, அந்த மரம்லாம் இருக்கணும், அதோட பலன் என்ன, இதெல்லாம் கொண்டு இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது அண்ணன் தான். இப்போ அதை அண்ணன் கூட அவரோட உள்வாங்கி நாங்கள் அதை செஞ்சுருக்கிறோம். முள்ளியாறு காவிரி படுகையில் உள்ள வரி கடைமடை பாசனங்கிறாங்கல்ல, அது முள்ளியாற்று பகுதி. இந்த கரையிலையும் போட்டோம். இதுதான் எங்கள் ஊர் துவக்கம். இங்கே தான் ஆரம்பித்தோம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதி தான் ஆரம்பித்தோம். கீழே பாய்ச்சோம் பாருங்க, அந்த இருக்குது பாருங்க பார்த்தீங்களா. முழுமையாக நம்ம கோட்டத்தோட கிராமத்தை சுற்றி நாம் தமிழர் கட்சி சார்பாக நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்த தென்னைங்கன்றுகள், நம்ம ஒரு கோடி பனை திட்டத்தின் கீழ் நம்ம பனை விதை பயிர் பண்ணி அது எப்படி வளர்ந்துருக்கு, நம்ம களப்பணி சீமானோட கட்சி சார்பாக நாம் தமிழர் கட்சி திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் என்னோட தலைமையில் தம்பி சரவணன் அவர் முன்னிலையில் பசுமை ராஜேந்திரன் சொல்லி சுற்றுச்சூழல் பாசறை செயலாளர் அவரோட பங்களிப்போட தொடர்ச்சியாக இந்த பகுதி முழுக்க முன்னுதாரணமாக என்னோடய ஊரில் நான் அந்த பனை விதை நட்டேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி முழுக்க நட்டு இந்த மாதிரி நிலையில் தான் வளர்ந்துருக்கு. நம்ம பார்க்க போனால் தொகுதி முழுக்க பார்க்கலாம். அண்ணனோட செயல் திட்டம் எப்படி, அவரோட கட்டளைக்கு எப்படி வேலை நடந்திருக்கு, எப்படி உள்வாங்கி வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம்.
இவ்வளோ நேரம் எங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிருக்கேன். எங்களுடைய வந்து கருத்தில் பயணிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.